பேசிக்காக எல்லாத்துக்குமே பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹோல். அந்த ஹோலை நெருங்கி எந்த ஆப்ஜெக்ட் போனாலும் அதை உள்ளே இழுத்துரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். எல்லாத்துக்குமே பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு பர்டிகுலரான இடத்துல கேஸஸ் அப்புறம் டஸ்ட் வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. அதுதான் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இதே மாதிரி சிமிலராக பிளாக் ஹோலும் கிரியேட் ஆச்சு. எப்படின்னா ஒரு பர்டிகுலரான இடத்துல ஆட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆச்சு. நான் ஆட்டம்ஸ்னு சொன்ன உடனே எல்லாருமே சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அங்கே கம்ப்ரெஸ் ஆன ஒவ்வொரு ஆட்டமுமே கிட்டத்தட்ட ஹிமாலயன் மவுண்டன் அளவுக்கு வெயிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஆட்டம்ஸ் எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகி கிராவிட்டியை வெளியே போக விடாமல் ஒரு மிகப்பெரிய ஹோலாக உருவாச்சு. அதுதான் பிளாக் ஹோல். நம்ம மில்கிவே கேலக்சியில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி 100 பில்லியன் பிளாக் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் ஹோல் கிட்டத்தட்ட 66 பில்லியன் சன்ஸை முழுங்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.